இன்றைக்கி நம்ம பெப்பே த ஃப்ராக் தீம் கேக் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 1/2 kg சாக்லேட் ட்ரஃபிள் கேக் கவர்ட் இன் ஒயிட் சாக்லேட் கனாஷ். ஒயிட் சாக்லேட் கனாஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அதே ஒயிட் சாக்லேட் கனாஷில் வந்துட்டு நான் இந்த க்ரீன் அச்சீவ் பண்ணியிருந்தேன். இந்த க்ரீன் வரதுக்கு நான் யூஸ் பண்ணியிருந்த கலர் வந்து நார்மல் க்ரீன் ப்ளஸ் லிட்டில் ஷேட் ஆஃப் எல்லோ. ஸோ தட் இந்த க்ரீன் வந்து எனக்கு கிடச்சிது. பிஃபோர் கேக்கில் டேரெக்டாக நம்ம வரைகிறதுக்கு முன்னாடி டூத்பிக் வச்சு நம்ம எங்கே வரைய போகிறோம், என்ன பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ரஃபாக வரைஞ்சிக்கோங்க. பிகாஸ் கேக் வந்து ஒயிட்டில் இருக்குது, கலர் டார்க் கலர். ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது ரிமூவ் பண்ணும்போது கலர் ஃபுல்லாகவே வந்து ஸ்மஜ் ஆகி கேக்கே ஃபஸ்ட்டு நீங்கள் ரீவொர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம கொடுத்துருந்த ரெஃபரன்ஸில் வரைஞ்சிருந்த இமேஜ்க்கு ஏற்ற மாதிரியே நான் அவுட்லைன் வந்து டார்க் க்ரீனில் கொடுத்துக்கிட்டேன். என்ன தான் நம்ம அவுட்லைன் கொடுத்துருந்தாலும் சைடில் நம்ம கரெக்டாக தான் வரைகிறோமான்றது இன்னொரு உங்களுக்கு ஃபோன்லேயோ இல்லை இமேஜோ வச்சுருந்திங்கன்னா பெட்டர். ஸோ வந்து இது கம்ப்ளீட்டாக நம்ம ஒயிட் சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணி ஃப்ராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பைப்பிங் நல்லாவே ஸ்டிஃபாக இருக்கும். அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் அந்த ஃபில்லிங் மாதிரி நான் சேம் கனாஷ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்துட்டு பேலட் நைஃப். ஸோ இருக்கிறதுலே தின் பேலட் நைஃப் வந்து யூஸ் பண்ணி கலரை வந்து இந்த மாதிரி ஸ்மச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த பிளாக்ஸ் எல்லாமே வந்து ஈவன் ஆகும். நம்ம வந்து ரேண்டமாக தானே உள்ளே வரைஞ்சிருக்கோம். ஸோ அது ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக பேலட் நைஃப் யூஸ் பண்ணி பொறுமையாக வந்துட்டு நீங்கள் இன்டீரியர்லேயே அந்த கலர்லாம் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் வெளியில் புஷ் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் கம்ப்ளீட்டாகவே போயிடும். இந்த பேலட் நைஃப் வந்து ஒரு செட்டில் ஒரு 5 கிடைக்கும். அதில் இருக்கிறதுலே சின்ன பேலட் நைஃபாக யூஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஸ்மச் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் கம்ப்ளீட்டாக செட் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்மூத்தாக வந்து ஃபினிஷிங் ஆகிடும். இப்போ எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கே கொஞ்சம் கூட கனாஷ் எடுத்துகிட்டு நான் நீட்டாக அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்ட்டு தான் இருக்கிறதுலே டிஃபிகல்ட். கை போர்ஷன் வந்து ரொம்ப சின்ன போர்ஷன்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. இல்லைனா வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ராவில் இருக்கிற வெளியில் டிசைன் எல்லாமே போயிடும். இது கொஞ்சம் நேரம் நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு தான் நான் இந்த ஃபாண்டன்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ஃபாண்டன்ட் ஒர்க்குக்கு வந்துட்டு பிளாக் கலர் ஃபாண்டன்ட் தின்னாக ரோல் பண்ணிவிட்டு ஷேப் வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்ச் வரைஞ்சிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்தது, அதுக்கேற்ற மாதிரியே நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பண்ணுறோம். அப்போ எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ மேக் ஷுர் த ஃபாண்டன்ட் நீங்கள் ரோல் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஈவன் சைஸாக இருந்ததுன்னா பெட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அவுட்லைன் பொறுமையாக கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சைஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே கட் பண்ணிங்களோ அதே இடத்துலேருந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிங்கர்ஸில் பத்தலை. ஸோ அந்த போர்ஷன் நான் கட் பண்ணிவிட்டு திருப்பி நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு திருப்பி நான் அதை ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப தின்னாகவும் ரோல் பண்ணக்கூடாது, ரொம்ப திக்காகவும் ரோல் பண்ணக்கூடாது. மீடியம் சைஸில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த அவுட்லைன் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு நம்ம பண்ண போகிறது ஐஸு. ஸோ நான் ஒயிட் கலர் ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஐ ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த ஐ வந்துட்டு உங்களுக்கு ரெட் கலரில் இருந்தது. ஸோ லைட்டாக நான் ஒயிட் சாக்லேட் கனாஷில் வந்துட்டு ரெட் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஐஸோட கார்னரில் வந்து ஒரு டாட் மாதிரி கொடுத்துட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நான் ஸ்மச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ப்ரெஷ் வச்சு ஸ்மச் பண்ணும்போது ரொம்ப சின்ன டாட் ஆஃப் ரெட்டுன்றதுனால உங்களுக்கு கண்ணில் இருக்கிற எல்லா போர்ஷனுக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ரொம்ப டார்க் ரெட்டும் இல்லை, லைட்டாக ஒரு ரெட் இருந்தது. தென் வந்து லிப்ஸுக்காக வந்து ரெட் கலர் ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஐக்கு சேம் நம்ம அப்படியே அவுட்லைன் கொடுத்தோம், அதே மாதிரி ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. கண்ணுக்கு வந்து ஒரே ஸ்ட்ரோக்காக கொடுத்தா தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ சைஸ் மட்டும் ஃபாண்டன்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரோல் பண்ணி 2 கண்ணுக்குமே வந்து நான் அட்டாச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஐ பால் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அண்ட் லிப்ஸுக்குமே அவுட்லைன் இருந்தது, நம்ம அதையும் கொடுத்தாச்சு. மூக்குக்கு வந்து ஒரு டிஃபைன்டாக ஒரு ஷேப் இருந்தது, அதையும் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நான் கம்ப்ளீட்டாக வந்து ரெஃபரன்ஸ் பார்த்து தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் அட்டாச் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு சிகாருமே இருந்தது, நம்மளுக்கு லிப்ஸ்லேருந்து ஃபிங்கருக்கு மூவ் ஆகிற மாதிரி ஒரு சிகரெட் இருந்தது. ஸோ அதுக்குமே நம்ம அளவு பார்த்து தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணும் போது எனக்கு எப்படி வருன்றதே இல்லை. கண் வச்சதுக்கப்புறம் தான் அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் இதையும் பார்த்தப்போ ரெண்டுமே சிமிலராக இருந்தது. பிகாஸ் இது வந்து ஒரு பர்டிகுலர் டிசைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோன்னா தெரியும் இப்படி தான் இருக்கும்னு. இது ஒரு புது கேரக்டர், நான் பண்ணதும் இல்லை. ஸோ நான் அப்படியே பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நம்மளுக்கு வந்து ஐஸ்க்கு ஒரு 3 டாட் வந்து நான் கொடுத்துருந்தேன். அதையுமே வந்து ஒயிட் ஃபாண்டன்ட்டில் கொடுத்துட்டு கஸ்டமர் கேட்டிருந்த வேர்டிங் வந்துட்டு நம்ம டார்க் சாக்லேட் கனாஷில் ஆட் பண்ணியாச்சு. பாட்டமில் வந்து ஏஜும் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ கையில் வந்து ஃபைனலாக ஒரு சிகரெட் ப்ளேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.